வணக்கம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸ்பான்சர் பண்ற ஒரு ட்ரஸ்ட்ல ஃபேக்கல்டி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் அட்டெண்டன்ட்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கம்பெனி ப்ரொஃபைல் சொல்லிடுறேன். ஸோ ஸ்னேகா ட்ரஸ்டோட ஒர்க் வந்து என்ன, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். சரியா? இதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் தென்காசி அண்ட் திருநெல்வேலி 2 இதுல மட்டும் வந்து என்ன, ஃபேக்கல்டி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அட்டெண்டருக்கான வந்து என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, திருநெல்வேலியில ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் தான் இருக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு. தென்காசிக்கு 3மே இருக்கு. இப்போ குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்க ஃபேக்கல்ட்டிக்கு அப்ளை பண்ண போகணும்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை வரவங்க மட்டும்தான் வந்து என்ன அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க கிராஜுவேட் முடிச்சிருக்கலாம், இல்ல போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கலாம். பர்டிகுலர்லி என்னன்னா ரூரல் டெவலப்மெண்ட், அதே மாதிரி எம்ஏ வந்து சோசியாலஜி முடிச்சிருக்கீங்க, சைக்காலஜில முடிச்சிருக்கீங்க, வெட்டினரி வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், அதே மாதிரி பிஎஸ்சி அக்ரி மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க, பிஏ வித் பிஎட்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள் ஃபார் வந்து ஃபேக்கல்டி பொசிஷன். இப்ப உங்களுக்கான லோக்கல் லாங்குவேஜ், அதாவது தமிழ் லாங்குவேஜ் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும், தமிழ்ல வந்து உங்களுக்கு டைப் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் எலிஜிபிள், அதாவது எந்த இதுல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் வந்து எலிஜிபிள். பார்க்கும்போது இங்க வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தென்காசி, திருநெல்வேலி இந்த 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் வந்து என்ன, நீங்க வந்து என்ன எலிஜிபிள் டு அப்ளை. இது இம்பார்ட்டன்ட். அட்டெண்டருக்கு என்ன சொன்னா, நீங்க மெட்ரிகுலேஷன்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். இதுமே டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோ அவங்க மட்டும் தான் எலிஜிபிள். பார்த்ததுக்கு அப்புறம் இது வந்து என்னன்னா பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ், அதாவது ஒரு பர்மனண்டான போஸ்ட் கிடையாது. ஜஸ்ட் வந்து என்னன்னா ஒரு டெம்பரரி 3 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் உங்களோட இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சரி, செலக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன, ரிட்டன் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் பிரசன்டேஷன். ஃபேக்கல்ட்டிக்கு 3மே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் 2 தான் இருக்கும், அட்டெண்டருக்கு வெறும் வந்து பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும். அப்ளிகேஷன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 200 ரூபா வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கான பேங்க் அக்கௌண்ட்டுமே இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பண்ணலாம். ஆர் எல்ஸ் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து என்ன, கேஷ் டெபாசிட் ஆர் வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து என்ன பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நீங்க வந்து என்னன்னா நல்லா பார்த்துக்கங்க. ஏன்னா வந்து பேமெண்ட் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட், இப்போ நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க ஃபேக்கல்ட்டிக்கு வந்து என்னன்னா, நான் ரெடி டு வந்து நான் அப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிட்டன் அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில்அப் பண்ணிட்டு இங்க கொடுக்கப்பட்ட அட்ரஸ் வந்து போஸ்ட்ல அனுப்ப வேண்டியது இருக்கும். சரியா? இந்த ஃபார்ம் நான் காமிக்கிறது முன்னாடி மிச்ச ரிமைனிங் ஏதாவது இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிடுறேன். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வந்து ஸ்டாப் அண்ட் பர்சன். இப்போ நீங்க ஃபேக்கல்ட்டினா உங்களுக்கான ஒர்க் லொகேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஒர்க் லைன் எந்த மாதிரி ஒர்க்லாம் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்குமே அதே மாதிரி எந்த மாதிரி ஒர்க் இருக்கும் அந்த மாதிரி அட்டன். சரி, இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க 3லேயுமே வந்து ஏதாவது உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கீங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கீங்க, இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஃபேக்கல்ட்டிக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு ஃபார்ம், இந்த ஃபார்ம் தான் இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ அப்ளிகேஷன் ஃபார் போஸ்ட் ஆஃப் ஃபேக்கல்ட்டி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் அட்டெண்டர் அட் வந்து என்னன்னா ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். சரி, இதுல நீங்க எது வந்து எலிஜிபிளா இருக்கீங்க அதை வந்து ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். வித் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி கொடுக்க வேண்டிய அட்ரஸ்க்கு வந்து என்னன்னா நீங்க என்ன பண்ணணும்னா போஸ்டல் அனுப்ப வேண்டியது இருக்கும். சரியா? இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க போஸ்டல் அனுப்ப வேண்டியது இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இது வந்து என்னன்னா நிறைய வந்து என்னன்னா ஃபேக்கான வந்து அப்டேட்ஸ்லாம் வருது, ஜாப் அப்டேட்ஸ். இது வந்து ஃபேக் இல்ல, ட்ரூ தான் அப்படின்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா www.iop.in வந்து கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. சரி, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இந்த மாதிரி வரும். ஸோ அதில் கீழே வந்து என்ன ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இங்க லைன்ல லாஸ்ட் எண்ட்ல வந்து என்னன்னா ரைட் செட் கெரியர் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா கீழே அப்படியே வாங்க. இந்த இதுல தான் வந்து என்ன, இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபேக்கல்ட்டி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் அட்டெண்டன்ட் இருக்குல்ல. ஸோ இதை வச்சு தான் நான் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லியிருக்கேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் இது இருக்கு. சரியா? இதை நீங்க டேரக்டா வந்து என்ன இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நாங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க டேரக்டா கிளிக் பண்ணி வந்து என்ன அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற நம்ம வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ண பார்க்கலாம். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.